மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சி வந்ததுன்னா அவங்க பெண்களோட பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு எல்லாமே சீரா இருக்கும். மறுபடியும் இவ்வளவு விலைவாசி உயர்வும் இருக்காது. ஏன்னா இப்ப விலைவாசி உயர்வுன்றது கண்ணாபின்னான்னு ஆயிடுச்சு. ஏன்னா வாட்டர் டாக்ஸ்ல இருந்து இபி எல்லாமே ஒரு 3% மேலே ஏற்றிட்டாங்க. முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு இது ரொம்ப மறுபடியும் நம்ம ஆட்சி அதிமுக வந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மக்கள் எல்லாருமே அதான் பிலீவ் பண்றாங்க. ஏடிஎம்கே தான் இந்த டைம் மறுபடியும் வரும். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. டிஎம்கே கண்டிப்பா இந்த வாட்டி நாங்க எடுத்துருவோம். நீங்க பொங்கு பெல்ட்டா இருந்தாலும் சரி, எந்த பெல்ட்டா இருந்தாலும் சரி, மோர் தென் 200 சீட்ஸ் மேலே நாங்கள் எடுத்து திரும்பி ஆட்சி அமைப்போம். நீங்கள் உமன் சேஃப்டி அவேர்னஸ் இதெல்லாம் சொன்னாலும் சரி, டூயிங் அவர் பெஸ்ட். ஏன்னா உங்க ஆட்சிலையும் நீங்க அதுலயும் சரியா இல்லைன்னு தான் எங்களுக்கு தெரியும். இல்ல, நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 தடவை டிஎம்கே இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா அந்த 5 வருஷத்துல அவங்களை அடிச்ச ஊழலும் கொள்ளையும் தான் ரீசன். சோ நீங்க அடுத்த தடவை ஜெயிச்சதுங்கிறதுக்கு இது வரைக்குமே ஹிஸ்டரி இல்ல. இந்த ஹிஸ்டரி திரும்ப மாத்தி எழுதப்படும். எடப்பாடியார் தான் வருவாரு. நீங்க எந்த பிம்பத்தை வேணா நம்பலாமோ, ஆனா இந்த தாட்டி ஹிஸ்டரி மாத்தப்படும் வச்சுக்கோங்க. 2 தாட்டி மாறலன்றது ஹிஸ்டரி தான், ஓகே. இப்ப இந்த தாட்டி 3rd டைமும் வந்துடும் பாருங்க நீங்க. பட் எல்லா கருத்து கணிப்பும் ஏடிஎம்கே சாதகமா தானே இருக்கு. அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்புலாம் வரதுக்கு முன்னாடி டிஎம்கே நீங்களே நம்பிட்டு தானே இருந்தீங்க. ஆனா இப்ப ரீசெண்டா இந்த 1 வீக்ல நியூஸ் எடுத்தாலே எவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நியூஸஸ் எல்லாம் நிறைய வருதுங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஓவரா இந்தியா வைஸ்மே அது வந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலயும் வருது. அங்க வருதுன்றதுனால இங்க வரக்கூடாதுலாம் கிடையாது, இங்கேயும் வரும். அதை எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்ன்றதுதான். நாங்க அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்ற உறுதிமொழியும் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கொண்டு வருவோம், திரும்பி வராங்க வருவோம். இன்னைக்கு இளைஞர்கள்ல போதை பழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லாத்துக்குமே கஞ்சா கிடைக்குது, எல்லா பக்கமும் கிடைக்குது. 24 hours டாஸ்மாக் பிளாக்ல விற்கிறாங்க. ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் அந்த டைம் ஃபாலோ பண்றது இல்ல, பார்ஸ் கரெக்டான டைம்ல க்ளோஸ் பண்றது இல்ல. சோ இதெல்லாமே ஒரு சமூக சீர்கேடு தானே. நாளைக்கு ஜெனரேஷன் எப்படி ஒழுங்கா இருப்பாங்கன்னு நம்ம நம்புறது. அது மட்டும் இல்லாம ஊழல் நிறைந்த கட்சி தான் திமுக. காலத்திலேயே ஊழல் பண்ண கட்சி தான். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு அப்புறம் மகனுக்கு அப்புறம் பேரன், அதுக்கப்புறம் கொல்ல பேரன் அப்படின்றத வழிவழியா கொண்டு போற நெப்போட்டிசம் கட்சி தான் திமுக. இங்க அப்படி கிடையாது. யார் வேணாலும் உழைச்சா மேல வரணும். அப்படி வந்தவர் தான் தலைவர் எடப்பாடியார், முன்னாள் சிஎம். இந்த டைம் ஐயா மறுபடியும் உட்காருவாரு. அப்புறம் உங்களோட பார்ட்டியில நிறைய பேர் மத்த கட்சிக்கெல்லாம் போயிட்டாங்க. வர்றதுல சில பேர் போவாங்க, சில பேர் வருவாங்க. அது கம்பெனில கூட இருக்குங்க. எல்லா எம்என்சியில கூட இருக்கு. இன்னைக்கு சில பேர் பிடிக்கும், பிடிக்காதவங்க வெளியே போறாங்க. அது அப்படி இருந்தாதான் பாலிடிக்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்காதவங்க வெளியே வராங்க, அவ்வளவுதான். அப்படி உங்க முக்கியமான பதவியில இல்ல, அந்த துரோகி எல்லாம் போனது நல்லதுதான் ஐயா சொல்லிட்டாரு, எடப்பாடியா சொல்லிட்டாரு. இத்தனை நாள் தெரியாம உள்ளே இருந்தாங்க. அப்ப உங்க கொள்கை எல்லாம் எங்க போச்சு? இத்தனை நாள் அம்மாவோட கொள்கையிலும் எம்ஜிஆர் கொள்கையிலும் தான் நீங்க வச்சிருந்தீங்க. இப்ப அங்க போனோடனே நாங்க எப்பயும் அம்மாவோட இப்ப நீங்க தான் எங்களை ஊழல்வாதி, ஊழல் காற்றிலே ஊழல் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ ஓபிஎஸும் அங்கதான் இருக்காரு. இப்ப அவர் ஊழல் பண்ண போதாருன்னு சொன்னீங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பண்ணிட்டு இருந்தாரா? ஓபிஎஸ் எங்ககிட்ட இருந்தவங்க கரெக்டா தான் இருக்காரு. இனி உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் மாறாம இருந்தாருன்னு சரி. நம்ம அடிச்சுக்கிறது இருக்கட்டும், இந்த எலெக்ஷன்ல மக்கள் என்ன இது பண்றாங்கன்றத பார்ப்போம். கண்டிப்பா சரி, நன்றி. கண்டிப்பா பார்ப்போம். மே 5 எலெக்ஷன் இருக்குங்க. அன்னைக்கு எல்லாருமே சந்திப்போம். அன்னைக்கு மீண்டும் நம்ம இதே மாதிரி உட்காந்து பேசுவோம். அன்னைக்கு கருத்து கணிப்புப்படி மறுபடியும் எடப்பாடியார் சென்ட் ஜார்ஜ் கோட்டை போறது உறுதி. நாங்க போகணும் அவசியம் இல்லை, அப்புறம் ஆல்ரெடி அங்கதான் இருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுங்க. இந்த டைம் நாங்க போறோம். சரி, பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மீடியா நியூஸை ஃபாலோ செய்யவும்.